அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. இறைவனுக்கு வந்த சோதனையாக எடுத்துக்கொண்டு என் உரையை நான் துவக்குகிறேன். அமைச்சர் அதனால மறைமுகமா என்ன நடந்தது என்றால் அவைக்கு நான் நீக்கிறேன். சரிங்க, நீக்கிறீங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. சொல்லிட்டு நான் அறிவுக்கு போயிடுறேன். சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஆதாரத்தோட நாங்கள் வெளியிடுறோம். உறுப்பினர் ஆதாரத்தோட வெளியிடுறேன். ஆதாரத்தோட வெளியிடுறேன். அமைச்சர் ஆதாரங்களை நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேச இப்போது வேண்டாம். அவைக்குள் நீக்கிறேன். பேசி முடிங்க. ஆதாரத்தோடு எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டியர்கள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்திலே 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளையும் ஏவி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. இப்போதும் சொல்லுகிறேன் திறந்த மனதோடு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்திலே இருப்பவன். சிவன் சொத்து குலநாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன். எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் என்று அரசை நடத்த சொன்னவர். இன்னார் இனியவர் என்று பாகுபாடு இல்லாமல் பார்க்க சொன்னவர். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிக்கட்டில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் அறிவுக்கு போயிடுறேன். சிவன் சொத்து கொலநாசம் என்பதை அறிந்தவர்கள் நாங்கள் என்று சொல்றாங்களே, கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆதாரத்தோடு நாங்கள் வெளியிடுறோம். ஆதாரத்தோட வெளியிடுறேன். ஆதாரத்தோட வெளியிடுறேன். ஆவாணி பாட விரும்பவில்லை. நீங்கள் அறிவித்த அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள், 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களில் நாங்கள் திருப்பணி செய்வோம் என்று. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். நீங்கள் ரத்து செய்ய பணிகள் அனைத்தும் மக்கள் நல பணிகளுக்காக இந்த ஆட்சியிலே விடப்பட்ட டெண்டர்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில்தான் கடந்த முறை சட்டமன்றத்திலேயே நான் சொன்னேன், 500 பேர் கூட வராத இடத்திற்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதை மக்களே கேட்கலன்னு சொன்னேன். அது போன்ற திட்டங்களை தான் நம்ம இன்றைக்கு இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும்போது நம்ம அதை கேன்சல் பண்ணிருக்கோமே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. அதோட இன்னொன்னு, இந்த நகை உருக்குவதை பற்றி எல்லாம் பெருமையாக பேசினாங்க. அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இங்க இருக்கிறது. நகையை உருக்குவதை மட்டும் பற்றி பேசிய அவர்கள் யாருமே கடந்த 12 வருஷங்களாக 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இன்னும் பல கோயில்கள்ல நகையை மறுமதிப்பீடே பண்ணாம வச்சிருக்காங்க. ஆண்டுக்கு ஆண்டு செய்ய வேண்டிய நகையுடைய அனெக்சர்ஸ் ஆட் பண்ணாம வச்சிருக்காங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நகையை மறுமதிப்பீடு செய்யணும் அப்படிங்கிறது HRNC லாவில் இருக்கு. வருஷா வருஷம் நகையை அனெக்சர் பண்ணணும் அப்படின்றது HRNC ஆக்ட் அண்ட் ரவுல்ல இருக்கு. ஆனா இது எதையுமே செய்யாம 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷமா இந்த நகையுடைய மறுமதிப்பீடையும் இந்த நகையுடைய அனெக்சர்ஸ் எதையுமே சரியாக பல கோயில்கள்ல பெரிய கோயில்கள் எல்லாம் பண்ணாம நகையை உருக்கிட்டேன்னு பெருமை மட்டுமே பேசிக்கிட்டு தான் எப்படி இந்த பணியெல்லாம் யார் செய்யறது? அப்ப இந்த பணியை செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேர்ல இந்து சமய அறநிலையத்துறை இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. அதோட இன்னொன்னையும் சொல்றேன், எந்த அளவிற்கு இன்னும் நிதி சுமையில இருக்கும்போது பணம் திரும்ப வர வேண்டியது இருக்குன்னா, நகைச்சுவையா ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்முடைய பாடநூல் கழக வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எப்பவுமே எனக்கு போன் பண்ணாருன்னா, அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு கேட்பாரு. இப்பெல்லாம் உன் துறையில ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்கு, அதை எப்ப கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவிற்கு நிறைய இடங்கள்ல திருப்பி தர வேண்டிய பணத்தொகை இருப்பதனாலதான் நாம இந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த 5 வருஷத்துக்கான திட்டங்களை எண்ணிக்கையை நம்ம சொல்லி இருக்கிறோம். இதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதற்கு பின்னாடி அப்படிங்கிறது எல்லாமே எத்தனை அரங்காவலர்கள் தினம் என்னுடைய அலுவலகத்துக்கு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்க, நீக்கிடுங்க. சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஆதாரத்தோட நாங்கள் வெளியிடுறோம். உறுப்பினர்
ஆதாரத்தோட வெளியிடுறேன் ஆதாரத்தோட வெளியிடுறேன் வாங்க. மாண்பு அமைச்சர் ஆதாரங்களை நீங்க வந்து வைத்துக் கொண்டிருக்கிற போது நீங்க பேசுங்க. இப்போது வேண்டாம், அவைக்குழு நீக்கிறேன். தயவுசெய்து பேசி முடிங்க. கொடுங்க.